Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, சார் உங்களை டெலிகிராம் சேனலில் வந்து நல்லா ஜாயின் பண்ண முடியல, உங்கள் பேரில் நிறைய ஃபேக் டெலிகிராம் சேனல் உருவாகிட்டுருக்கு. அதாவது அதை டிப்ஸ் கொடுக்குறேன், கால்ஸ் கொடுக்குறேன், அப்புறமா இவ்வளோ பே பண்ணுங்கள் அவ்வளோ பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி சார் உங்கள் சேனலை நான் கண்டுபிடிக்கிறது, இது கரெக்டான சேனல் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சர்ச் பண்ண சொல்ல கிட்டத்தட்ட எவ்வளோ சேனல்லாம் இருக்கட்டும், அதில் நம்மளது வந்து இது வரலாம் இந்த 5 வருஷமாக வந்து நம்ம எந்த டிப்ஸும் கொடுத்ததில்ல, எந்த கால்ஸும் கொடுத்ததில்ல, எந்த பைசாவும் வாங்கினதில்லை. நம்ம எந்த டிப்ஸ் கால்ஸுக்காக சரி இல்லை அவங்க என்ன அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டை நான் மெயின்டைன் பண்ணுறேன், அந்த காசு கொடுங்க இந்த காசு கொடுங்கன்னு சொல்லி எதுவும் ஒரு பைசா வாங்கினது கிடையாது இந்த 5 இயர்ஸில். நீங்கள் சேனலை கிளிக் பண்ணி அதில் பார்க்க சொல்ல 7400 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்கும். அதே மாதிரி 7450க்குள்ளே இருக்கும். நீங்கள் இப்போ இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்க தெரியாது, 7400க்கு மேலே 7500க்குள்ளே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். அந்த சேனல் உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா எந்த டிப்ஸும் இருக்காது, எந்த கால்ஸ் இருக்காது. என்னுடைய ஃபோட்டோ போட்ட நம்ம யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன், அது இருக்கும். அப்புறம் லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அவங்களுக்கு கிளியராக பிக்சர் இருந்திருக்கும். எந்த உங்களுக்கு டிப்ஸ் கால்ஸு, இந்த மூட்டையாக பணம் போடுறது, அப்புறமா வந்து டபுள் பண்ணுறது பணம், அந்த மாதிரி இது மாதிரிலாம் வந்து அட்ராக்ஷன்லாம் வந்து போட்டிருப்பாங்க வேறு டெலிகிராம் சேனலில். நானும் எவ்வளவோ இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதை ரிமூவ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் இதை. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. என்னோட இப்போ இந்த மாதிரி எபிசோட் 194 மார்னிங் அப்டேட் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தா டைரக்ஷன் வியூஸ் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மெல்ட்டிங் எப்படி ஆகுது, 2 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்றத கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் அவைலபிள் இல்லை, நேற்று இல்லை, இன்றைக்கும் இல்லை. ஸோ சாரி ஃபார் தட். என்னால் முடிஞ்ச லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, லைக்ஸ் மட்டும் மறக்காமல் அந்த 400 லைக்ஸ் நம்ம ரீச் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். 300 லைக்ஸ் நான் கேட்டிருந்தேன், நான் கேட்காம 400 லைக்ஸ் ரீச் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு முறை. ஏன்னா ஒருத்தர் வந்து எஃபர்ட் பண்ணி நம்ம வீடியோ போட சொல்ல அவங்களுக்காக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, கமெண்ட்ஸ் பண்ணலாம் பரவாயில்ல, ஏன்னா மேபி உங்களுக்கு கமெண்ட் பண்ண டைம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் லைக் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் டைம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண அப்புறம் கூட பண்ணிங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா. ஓகே சரி, ஏன் இந்த விஷயத்த சொல்லணும்னா, இந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ கீழே வந்து கொடுத்துருப்பாங்க டெலிகிராம் சேனலோட லிங்க்கு. அந்த லிங்க் கூட நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சில எரர் வரலாம், நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டு அப்புறம் கூட ட்ரை பண்ணுங்கள், இல்லை வேறு மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் இஷ்யூ வருதா, ஏன் வந்து நம்மளால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 7330 இருந்தாங்க, இன்னைக்கு 7419 இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40-50 பேர் 100 பேர் இப்படி வந்துட்டு சொல்ல நல்லா அவங்க மிச்சம்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களே. ஒரு சிலர் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஓகே சரி சார், நம்ம மார்னிங் அப்டேட் கொடுத்துருக்கோம் டெய்லி. டைம் வேஸ்ட் ஆகுது, நம்ம போயிடலாம். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் லைவ் மார்க்கெட்டில் இல்லை, இருந்தாலும் என்னுடைய வியூஸ் வந்து உங்களுக்கு மார்னிங் அப்டேட்டில் கொடுத்துட்றேன். இது நிஃப்டி 50 சார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி இந்த லெவல் வந்து எப்படி சார் பிரேக் அவுட் கொடுக்கலாம். இங்கே ப்ரைஸ் எங்கே இருக்குது, 17,600 இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு போலு, ஒரு ஃப்ளாக், அதாவது கிட்டத்தட்ட வந்து பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. இதில் எப்படி சார் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்க யோசனை பண்ணலாம். எஸ், எனக்கும் அதே தாட்ஸ் தான் வருது. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்னவோ ஒரு சின்ன ஒரு விஷயம்னா, மார்க்கெட் மேபி பாசிட்டிவ் ஓப்பன் ஆனோடு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு. அந்த இடத்துல மேலே போய்ட்டு ஒரு 17,650 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு அப்படின்னா சரிப்பா, அப்படியே க்ளோஸ் கொடுத்து ரீடெஸ்ட்டும் கொடுத்துச்சு. அகைன் அப் மூவ் கொடுத்ததுன்னா 17,730 அது வரலும் இப்போ மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 17,730, அதாவது இங்கே இடத்துல க்ளோஸ் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அகைன் உங்களுக்கு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் பண்ணிவிட்டு இங்கே மூவ் ஆகிடுச்சு. இந்த எல்லாரையும் எங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது எல்லாரையும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 17,730 எல்லாம் ப்ரைஸ் மேலே போகலாம். அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி மேலே போகிறதா இருக்கிறது அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்குவாங்க அவங்க யார் பையர்ஸ் வந்து. அங்கேருந்து உண்மையிலே அவங்களுக்கு பவர் இருந்ததுன்னா அந்த மாதிரி போகும்.
இப்போ அக்ரெசிவாக என்ன பண்ணுவாங்க, இப்போ மார்க்கெட்டு ஓகே ரிகவர் ஆகிடுச்சு, இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்லாம் கொடுத்துச்சு, இந்த லெவல்லாம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னு அக்ரெசிவாக பை பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் ட்ராப்பில் மாட்டிக்குவாங்க. எப்படின்னா, இப்போ எல்லோரையும் பை பண்ண வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு லோ க்ரியேட் பண்ணி ரீடெஸ்ட் கொடுக்காம இந்த ட்ரெண்ட் லைன் உள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், உள்ளே வந்துட்டு இங்கேருந்து ஒரு லோ க்ரியேட் பண்ணி இங்கேருந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணி கீழே வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது வரலாம் ஃபால் பார்க்கலாம். இது 17,540 வரலும் ப்ரைஸ் வந்து வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கிளியராக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் லைக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ பரவாயில்ல, எப்போது இந்த சமீபமாக அந்த ஒரு வாரமாக லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 லைக்ஸ் ரீச் ஆகுது. ஒரு மோட்டிவேஷன். இந்த மாதிரி ஸ்டடி வந்து லைவ் மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப ரேர். நம்ம தமிழில் இருக்க யூடியூப் சேனலில் இவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளேஷன் பண்ணி கொடுக்குறவங்க நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதோ கம்பெனி ஏதோ ஆர்டர் எடுத்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, நான் என் பர்டிகுலர் யாருன்னு சொல்ல விரும்பலை, நான் மற்றவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க ஏதோ காரணத்துக்காக மோட்டிவேஷனுக்காக பண்ணியிருப்பாங்க. நம்ம மற்றவங்கள வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த நிஃப்டியோடைய லெவலில் பார்த்தாச்சு. கீழே வந்து 17,540 வரலாம் ப்ரைஸ் வரலாம். மேலே அப்பர் சைட் பார்த்திங்கன்னா 17,730 வரலாம் போகலாம். எந்த மாதிரி போனால் அது ஞாபகம் வச்சுங்க. ப்ரைஸு நிற்கணும், கொஞ்சம் நேரம் சஸ்டனாக நின்று ஒரு லோ டச் பண்ணிவிட்டு அகைன் பிரேக் அவுட் ஆனால் மேலே 17,730. இல்லை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்துச்சு, எல்லாரையும் மேலே வந்து பை பண்ண இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துரு கீழே உள்ளே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்துச்சுன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் பண்ணி கீழே வந்து 17,500 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50யோட கண்டிஷன். சரி, பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபேவரட் லெவல் 40,800 ரெசிஷன்ஸ் இல்லைங்களா, 40,800 லெவல் ரெசிஷன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா சேம் இதுலேயும் சினேரியோ அதே மாதிரி தான். என்ன அப்படின்னா, இந்த லெவலில் பிரேக் கொடுத்துட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் வந்து அப்பும் கொடுத்துச்சுன்னா இதில் நல்ல மூமெண்டம் பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. 41,500 வரலாம் ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஓகேங்களா? அதாவது இந்த லெவல் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கணும். மெயின் அந்த ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் வந்து இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணணும். 40,800 40,900 41,000 இந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அங்கேயே ட்ராவல் பண்ணணும். இதுக்கு மேலே போய்ட்டு சஸ்டெண்ட் ஆக முடியாமல் ஒரு பேட்டர்ன் கிரியேட் உள்ளே வந்துச்சுன்னா திரும்பவும் வந்து 40,500 நீங்கள் பார்க்கலாம் அதில். ஓகே, இந்த பேட்டர்ன் மேலே எந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் உங்களுக்கு லைவில் இருந்தால் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் என்னால். ஆனால் லைவில் இல்லை இன்றைக்கி நல்லா இருக்குது. ஆனால் சுச்சுவேஷன் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் பேட்டர்ன் கிரியேட் ஆகுதா இல்லை மேலே போய்ட்டு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகி மேலே அப் மூவ் கொடுதான்னு பார்க்கணும். ஓகே, நீங்கள் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, அவசரப்படாதீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்துருங்க, பரவாயில்ல, ஒன்றும் அவசரம். ஏன்னா இந்த மாதிரி மூமெண்டம் காட்சி உங்களை ட்ரேட் பண்ண வச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் நீங்கள் ட்ரெண்டில் பார்ப்பேன் சீக்கிரம் பை பண்ணுங்கள், சீக்கிரம் பை பண்ணுங்கணும், இல்லை கீழே வசதியில் சீக்கிரம் சேல் பண்ணுங்கணும். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பேட்டர்ன் கிடைக்கட்டும் இல்லை பேட்டர்ன் கிடைக்கணும், அதுவரை வெயிட் பண்ணுங்கள், எதையும் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய லெவல். ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே, நேற்று லெவலுக்கு கீழே வந்து நேற்று ட்ராவல் ஆகிருக்கு நேற்று இல்லைங்களா. நம்ம நேற்று எக்ஸ்பிரஷன் வந்து இந்த லெவலில் போனோம், நேற்று கீழே ஓப்பன் வந்து அந்த லெவலில் நேற்று மார்க்கெட் கொடுத்துருச்சு. நமக்கு இந்த லெவல் கொடுத்துருந்தோம் 18,200க்கும் 18,000க்கு மிடில் வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகுன்னு பார்த்தோம். அதுக்கு இந்த லெவலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது சைடு வச்சோம். ஓகே, ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பேக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இங்கேயே இருக்குது. கீழே சப்போர்ட் ஜோன் இருக்குது. எல்லாமே சப்போர்ட் ஏரியா தான். கீழே ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் ஏரியா தான் இருக்குது எல்லாமே. அதாவது நம்ம டிமாண்ட் ஜோன் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஏரியா ஃபுல்லாக டிமாண்ட் ஜோன் தான். 1 2 3 4 5 எல்லாம் டிமாண்ட் ஜோன் தான் அது. ஓகே, ஃபின் நிஃப்டி கொஞ்சம் என்ன சொல்ல கன்ஃபியூஸ் பண்ணுது. ஃபின் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மட்டும் கொடுத்துறவங்களுக்கு 18,130 அது வரலாம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. ஏன்னா மார்க்கெட் மேபி அங்கே போராடிட்டு இருக்கும், மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டு ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள்.
ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இதில் எம்பேட்டர் மாதிரி கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் பார்க்கலாம். பையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இதில் நிஃப்டியில் பையிங்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியில் பையிங்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஸ்பேஸ் இல்லை மேலே உங்களுக்கு மேலே ரிஜெக்டட் நிறைய இருக்கும். ரிஸ்க் நிஃப்டியில் வந்து பை அண்ட் செல் பண்ணுறது ரிஸ்க்கு. வெயிட் ஃபார் செல் அதாவது 18,120 அந்த ரேஞ்செலாம் வந்து கீழே லோயரில் ஃபார்மேஷனாக தான் பாருங்கள். திரும்ப ரிவர்ஸ் அங்கேருந்து ரிவர்சபிள் பேட்டர்ன் கிடச்சிச்சு. இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். ரிவர்சபிள் பேட்டர்ன் கிடச்சி ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சுன்னா சேலிங்கான வாய்ப்பு தேடலாம் நீங்கள். இது வந்து நிஃப்டியோடைய லெவல். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். அதாவது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க, வெபினார் அட்டன் பண்ணுறவங்க முழுக்க எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பணம் பண்ணலாம், அவசரமாக பணம் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கால்ஸ் வாங்கி பண்ணலாம். எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க, உங்களை பார்த்து நான் ட்ரேட் பண்ணிடலாமா, உங்களை காப்பி பண்ணி ட்ரேட் பண்ணிடலாமா, இது மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணாதீங்க. இப்போது காப்பி ட்ரேட் பண்ணுறவங்க வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல்லே பார்த்து காப்பி ட்ரேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து வெபினார் அட்டன் பண்ணி அதை பார்த்து ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம லிங்க்லேருந்து ஏதாவது லிங்க்கில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் அனுப்புறது அப்படியே பார்த்து பண்ணிடலாம். எத்தனை நாள் பண்ணுவீங்க அந்த மாதிரி பார்த்து சுயமாக கற்றுக்கிட்டா தான் நமக்கு அந்த ஃபீல் வரும். பயம் இல்லாமல் பண்ணுவீங்க. இப்போ நான் அனுப்புகிறேன்னா எப்போ அனுப்புகிறேன் அதுக்காக பார்த்துட்டே இருப்பீங்களா? நான் ஒரு நாள் அனுப்புவேன், ஒரு நாள் அனுப்ப மாட்டேன், ஒரு நாள் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகும், ஒரு நாள் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகுது, கிளியர் டைரக்ஷன் இருக்கும். இந்த மாதம் நல்லா போகும், அடுத்த மாதம் நல்லா போகாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒருத்தரில் சார்ந்து இருக்காதீங்க. சுயமாக நம்மளாக கஷ்டப்பட்டு நம்மளாக கீழே விழுந்து எழுந்துருங்க. முட்டில் ரத்தம் வரும், கட்டுங்க. அதாவது அதனுடைய எல்லாத்தையும் அனுபவிச்சா தான் வந்து அடுத்த லெவல் கட்டத்துக்கு போக முடியும். ஒருத்தர் நம்ம சார்ந்து யாராச்சும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, என்னை பார்த்தே நீங்கள் ட்ரேட் பண்ணிவிடுங்க அப்படின்னா அது முட்டாள்தனம் அது. ஓகேங்களா? சரி, அதனால் இந்த வெபினார் சேர்றவங்க சுயமாக கற்றுக்கணும், முழுசாக கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, நான் என்ன சொல்ல வரல, ஆனால் காரணம் தெரிஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம். பாய்.